பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மரணத்துக்கு மரணம். மனிதனுடைய மிகப்பெரிய விரோதி மரணம். அந்த மரணம் தோற்கடிக்கப்பட்ட நாள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது. அவர் ஒருவர் மாத்திரம் உயிரோடு எழுந்ததினாலே மரணம் அவரை பொறுத்தவரையிலும் தோற்கடிக்கப்பட்டதாக இருக்கலாம். நாம் மரித்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மரணம் வென்று விட்டது, மரணம் ஜெயித்து விட்டது என்று எப்படி சொல்லலாம் என்று அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று எழுந்ததினாலே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனைவரும் எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையை தரும்படியாக அவர் சிலுவையில் பாடுபட்ட அன்று கல்லறைகள் திறந்தன. அவர் உயிரோடு எழுந்த பிறகு பரிசுத்தமான சரீரங்கள் எழுந்தன என்று வேதம் சொல்லுகிறோம். ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது அவருக்கு மாத்திரமல்ல, அவருக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாரும் உயிர்த்தெழுவோம் என்ற நித்திய நம்பிக்கையே இந்த நாளில் நான் நிறைவு கூற வேண்டிய மிகப்பெரிய சத்தியம். டாக்டர் ஹியூ என்பவர் ஒரு ஒற்றை கண் மனிதர். ஆனால் வேகமாக செயல்படக்கூடியவர். அவர் காரை வெகு வேகமாக செலுத்துவார். அவருக்கு ஒரே ஒரு கண் தான் இருக்கிறது என்று ஒருவரும் சந்தேகப்பட முடியாது. அந்த அளவுக்கு அவர் எழுதவும் செயலாற்றவும் எல்லா காரியத்தையும் விரைந்து முடிக்கக்கூடிய வேகமான மனிதர் என்று பெயர் பெற்றவர். அவருடைய மரண நாளில் அவர் தன்னுடைய கடைசி வார்த்தைகளை டேப்பில் பதிவு செய்து டேப் ரெக்கார்டர் மூலமாக அதை ஒளிபரப்ப செய்தார். அவருடைய சரீரம் கடத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த அடக்க ஆராதனையின் போது அந்த டேப் ரெக்கார்டரிலிருந்து அவருடைய செய்தி வருகிறது. அதில் அவர் சொன்ன வாக்கியம், என் அருமையான சகோதரனை சகோதரியை, நான் மரித்து கிடக்கப்பட்டிருக்கிற சரீரத்தை சுற்றிலுமாய் நீங்கள் நிற்கிறீர்கள். என்னை அடக்கம் பண்ணுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் மரித்து போனேன் என்ற துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நான் ஏமாற்றினதற்காக மிக வருத்தப்படுகிறேன். நான் நேற்று உயிரோடு இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாகவே நான் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மரணமே இல்லை என்ற செய்தி அந்த ஒலிபரப்பில் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் மரிப்பதில்லை, கிறிஸ்தவன் நித்திரையாய் இருக்கிறான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வரும் பொழுது அவருக்குள் நித்திரையடைந்தவர்களையும் அவர் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்கிறார். இந்த மகத்தான சத்தியத்தை நம்பியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மரணம் என்பது இன்று வந்தாலும் நாம் அதை சந்திக்க தயார் என்றால், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே என்னது ஜீவன் உள்ள நம்பிக்கை. ஒரு கிறிஸ்தவன் மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. அந்த மரணத்தை குறித்த பயத்தை எடுத்துவிட்ட நாள்தான் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்த நாள். அதை குறித்து நாம் ஆவியான துணையோடு கொஞ்சம் நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:10. ஒரு மனிதனை பரிதபிக்கப்படத்தக்க மனிதன் என்று சொல்லுவோம். What a pathetic man he is. என்ன ஒரு பரிதாபமான மனிதன் என்று வறியவர்களை, நோயாளிகளை, பலவீனம் உள்ளவர்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரை விட பரிதாபமான மனிதன் யார் என்றால் கிறிஸ்தவன். Of all the people, the most miserable one is Christian. எல்லாரை விட மிக பரிதாபமான மனிதன் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது.
எந்த கிறிஸ்தவன் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்புகிறவன் இந்த உலகத்தில் தன்னுடைய ஆயுசு நாட்கள், தன்னுடைய பணம், உத்தியோகம் ஆகிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே கிறிஸ்துவை நம்புகிறவன் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதாபமானவன். ஏனென்றால் நித்தியத்தின் வழியை அறிந்தும் கூட அவன் இயேசுவை எதற்காக மாத்திரம்தான் நம்புகிறான்? இந்த உலக பிரகாரமான நன்மைக்காக மாத்திரம். நாம் கிறிஸ்துவை நம்புவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ, நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கையினாலேயே கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை தான் நம்முடைய வழி. பரலோகம்தான் நம்முடைய நித்திய வீடு. அதை போல் சேர்வதற்காகவே நாம் இருக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் ஜெபத்தை எல்லாம் அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை தாருவின்றி முடித்து விடாதீர்கள், உமது ராஜ்யம் வருவதாக. ஆகவே நீங்கள் உங்கள் ஜெபத்தை ஆழமாக்குங்கள், உங்கள் நம்பிக்கையை விசாலமாக்குங்கள், உங்கள் தரிசனங்கள் இன்னும் அகலமாகட்டும். நித்தியத்தை நோக்கி உங்கள் கண்கள் இருப்பதாக. சீக்கிரத்தில் இந்த நகரத்துக்கு போகிறோம். நம்மை சந்திக்க நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ நம்பிக்கையை தளர விட்டு விடாதீர்கள் அருமையானவர்களே. ஆகையினால் இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாகவே இந்த உயிர்த்தெழுதல் நாளை நாம் நினைவு கூறுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாங்கள் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இப்படி ஒரு பொய்யை சொல்லி கிறிஸ்தவ மார்க்கத்தை கட்டி எழுப்பினால் பொய்யின் அஸ்திவாரத்தை எழுப்பப்பட்ட மார்க்கம் அழிந்து போகுமே. நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மார்க்கமாய் போய்விடுமே. The centrality and the foundation of Christianity is the resurrection of our Lord Jesus Christ. கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமும் அது மத்தியும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை. இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த கட்டடமும் வீண், இந்த ஆராதனை வீண், நாம் வந்திருப்பது வீண், எல்லாமே வீணாய் போய்விடும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆகையினால் அதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் நாள் அன்று இருக்கிற உற்சாகம் ஈஸ்டர் அன்று இருப்பதில்லை. அன்றைக்கு இருக்கிற வேகம் உலகத்தோடு கூடிய வேகம். இது ஆவிக்குரிய ஒரு நிலைமை. உயிர்த்தெழுதல் என்பது, பிறப்பு என்பது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறார். உயிர்ப்பு என்பது மிக சிந்தனைக்குரியது. என் பிரியமான சபையை, அவருடைய பிறப்பு முக்கியம்தான், அவருடைய இறப்பு முக்கியம்தான், இந்த உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது. ஆகவே இதை குறித்து நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்றைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறார், அத்தி மரத்தில் நாம் முள்களை பறிக்க முடியுமா? நெருஞ்சில் போய் திராட்சை பழங்களை எடுக்க முடியுமா? கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா என்றெல்லாம் இயேசு பெருமான் சொல்லியிருக்கிறார். நமக்கோ கெட்ட கனிகளே கிடைத்து கொண்டிருக்கின்றன, நெருஞ்சில்களையே பொறுக்கிக் கொண்டிருக்கிறோம், துன்பங்களையே சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் எழுதியிருந்தார். ஆனால் இதெல்லாம் மாறுவதற்கு அவர் என்ன காரணம் வைத்திருக்கிறது? ஒரு வேளை அரசியல் மாற்றம் இவைகளை எல்லாம் மாற்றிவிடும் என்று அவர் எண்ணியிருக்கலாம். எந்த அரசியல் மாற்றமும் மாற்றாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தமிழ்நாடு என்றைக்கு நோக்கி பார்க்குமோ அன்றைக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை உண்டு. அது வரையிலும் இந்த நாடு இப்படித்தான் இருக்கும். வறுமையிலும் கஷ்டத்திலும் சோதனையிலும் சங்கடத்திலும் இருக்க வேண்டிய நாட்களாகவே இருக்கும்.
ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய தேச தலைவர்களுக்கு திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அறியும் நாள் வர வேண்டும். அது எப்படி வரும்? நீங்களும் நானும் ஆராதனை முடிந்ததும் போய் சாப்பிட்டு பாயிலே படுத்து உறங்கி ஈஸ்டர் முடிந்து விட்டது என்று சொல்வதனால் அல்ல, எழுந்து ஜனங்களிடத்தில் சென்று நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மரித்தும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதனாலே. என் சபையே தூங்க போய்விடாதே, விழித்திரு, சத்தியத்தை சொல்லு. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு தர்க்கங்கள் நடக்கின்றன. ஈஸ்டர் என்று சொல்லலாமா? ஈஸ்டர் என்றால் அது ஆங்கிலோ சாக்சன் ஒரு பெண் தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை. ஈஸ்டர் என்பது ஒரு பெண் தெய்வத்தை சொல்லுகிற வார்த்தை. இந்த பெண் தெய்வத்தை சொல்லுகிற ஈஸ்டர் என்கிற வார்த்தையை கிறிஸ்தவ பண்டிகைக்கு கொண்டு நாம் சொல்லலாமா என்று பலவிதமான தர்க்கங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் நான் சொன்னேன், இந்த வார்த்தை பயன்படுத்துவது தவறு என்று ஒரு ஆராதனை முன்பு நான் சொல்லி இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆவியானவர் நமக்கு நல்ல வெளிச்சத்தை தருவாராக. இந்த ஈஸ்டர் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், அந்த பெண் தெய்வத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தவில்லை. ஈஸ்டர் என்ற வசந்த காலம் ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். ஈஸ்டர் என்றால் ஒரு காலம் முடிந்து இன்னொரு காலம், வசந்த காலம், நல்ல காலம் ஆரம்பிக்கிறது அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு நம்பிக்கையின் காலம் ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய வசந்த காலம் ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொல்வதற்குத்தான் ஈஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களே தவிர அந்த தெய்வத்தை சொல்கிற வார்த்தை அல்ல. ஆகையினால் ஈஸ்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஈஸ்டர் சண்டே என்று பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சண்டே என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சண்டே என்பது யாரை குறிப்பத வார்த்தை தான்? சூரிய கடவுளை சொல்கிற வார்த்தை. ஜனவரி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது, அது ரோமானிய கடவுளாகிய ஜானஸை சொல்லுகிற வார்த்தை. சனிக்கிழமை சொல்ல முடியாது, சனி பகவான் வார்த்தை. ஆகவே இப்படி வார்த்தைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி அர்த்தத்தை பார்ப்போம். ஆகவே ஈஸ்டர் என்று சொன்னாலோ அந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே தான் இயேசு கிறிஸ்து மரித்த நாள் என்று சொல்வதனாலோ எதுவும் குறைந்து விடுவதில்லை. ஆகவே அவருடைய மரணத்தையும் நினைவு கூற வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் நினைவு கூற வேண்டும். அதுதான் முக்கியமே தவிர இந்த பெயர்கள் அல்ல. கிறிஸ்மஸ் என்ற பெயரோ ஈஸ்டர் என்ற பெயரோ அல்ல நமக்கு. பிரியமானவர்களே, ஆதி காலம் தொட்டு இன்றை வரைக்கும் மறுப்பும் பிழையான காரியங்களும் இருக்கின்றன. Denial and erroneous things, erroneous doctrines, உயிர்த்தெழுதலை குறித்து மறுப்பு கொள்கைகள் இருக்கின்றன. பிழையான பல காரியங்களை சொல்லுகிறார்கள். நாம் பார்ப்போம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறாள் என்றால், சான்றுகள் போதாததினாலே உயிர்த்தெழுதலை நாங்கள் நம்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது எவிடன்ஸ் சரியாக இல்லை, சான்றுகள் சரியில்லை, அதனாலே தான் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மை என்னவென்றால், உயிர்த்தெழுதலை நம்பாததினாலே தான் சான்றுகள் போதுமானவைகளாய் அவர்களுக்கு இல்லை. சான்றுகள் இல்லாதனால் அல்ல, சான்றுகள் இல்லாததினாலே நாங்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்று சொல்கிறார்கள் பகுத்தறிவாளர்கள். அது அல்ல, உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்ப மறுக்கிறபடியினாலே சான்றுகள் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை. மற்றபடி சான்றுகள் எல்லாமே சரியாகத்தான் இருக்கின்றன. இப்போது நாம் பார்ப்போம் அருமையானவர்களே, என்ன விதமான தர்க்கங்கள் வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யாரோ திருடி விட்டார்கள். அதை திருடிய பிறகு அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் காலாகாலமாய் சொல்லி கொண்டு வந்த ஒரு எதிரடையான ஒரு காரியம், தவறான ஒரு காரியம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63, 64 வசனங்கள். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடியதாகும் கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை
பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை அவருடைய விரோதிகள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன அவரை எத்தன் என்று சொல்கிற இவர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவில் வைத்திருக்கிறார்கள். எந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அருமையானவர்களை, அவர் யோவான் மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 20:19. ஆகிலும் 3ஆம் நாளில் அவை உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை இயேசு சொல்லி இருக்கிறார். தன்னை குறித்து சொல்லும்போது 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அவர் தன்னை குறித்து சொன்னதை சீஷர்கள் மறந்து போனார்கள். பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை விசுவாசிகள் உள்ளே இருந்து குறிப்பு எழுதினவர்கள் கேட்டவர்கள் மறந்து போனார்கள். கழிஞ்சூர்ந்து தெருவழியாய் நடந்து போனவர்கள் நிறைவில் வைத்திருந்தார்கள். அங்கு பொழுதுபோக்காய் போகிறவர்கள் ஆலயத்தில் உங்கள் போதகர் இப்படி சொன்னாரே என்று அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் அப்படியா சொன்னார் என்று அவர்கள் எண்ணி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுபோல அன்றைக்கு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை சீஷர்கள் உணரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவருடைய சீஷரில் ஒருவராகிலும் இந்த வசனத்தை நினைக்கவே இல்லை. ஆனால் யார் நினைத்தது? அவருடைய விரோதிகள் அதை நினைத்து இப்படி சொல்லியிருக்கிறான், ஆகையினால் இந்த கல்லறையை பத்திரப்படுத்துங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இப்போது விரோதிகளுக்கு எந்த நம்பிக்கை இருந்தது? அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன ஒரு வாக்கியமாவது அவருடைய கவனத்தில் இருந்தது. அதனாலே என்ன செய்தார்கள்? சீஷர்கள் அதை திருடி விடுவார்கள், திருடி கொண்டு போய் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்வார்கள் என்று இயேசு சொன்ன வசனத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. போதும். வாரத்தின் முதல் நாள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். சீஷர்கள் எல்லாம் எங்கே நின்றிருக்க வேண்டும்? கல்லறையின் தலைவாசலில் நின்று அது திறக்கப்பட்ட வேளையிலே வாரும் இயேசுவே என்று வரவேற்பு குழுவில் இருக்க வேண்டிய பேதுரு, அவரை கட்டி அணைத்துக் கொள்ளக்கூடிய யோவான், எல்லாருமே நடுங்கி திகைத்து கதவை அடைத்து உள்ளே உட்கார்ந்து விட்டார்கள். இவ்வளவு பயமுள்ள இவர்கள் அந்த சரீரத்தை திருடி இருக்க முடியுமா? அதை திருடி இருக்க முடியாது. சரி, விரோதிகள் அதை எடுத்து எங்காவது வைப்பார்களா? அவள் அப்படி செய்யவே மாட்டார்கள். ஆகவே 2 காரியம், குட் நாட் அண்ட் வுட் நாட். சீஷர்கள் செய்ய முடியாது, விரோதிகள் செய்ய மாட்டார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவருடைய சரீரம் திருடப்பட்டு எங்கேயோ ஒளித்து வைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு சரியான தர்க்கம் அல்ல என்பதை அதை சொன்னவர்களுக்கும் தெரியும். வரலாற்றில் இந்த நாள் வரையிலும் அந்த குற்றச்சாட்டு ஈடுபடவே இல்லை. ஆகையினால் இப்பொழுதும் அவருடைய சரீரம் திருடப்பட்டு விட்டது என்பதை ஒருவரும் சொல்வதில்லை. இவைகளெல்லாம் சொல்லி சொல்லி காலத்தில் வலுவிழந்து போய்விட்டது. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலின் சரித்திரத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வித்தியாசமான முறையிலே சொல்லுகிறார். கல்லறை திறந்திருப்பதை குறித்தும், வஸ்திரங்கள் வைக்கப்பட்டிருப்பதை குறித்தும், மரியாள் சந்திப்பதை குறித்தும், இவைகளெல்லாம் தொடர்ந்து நாம் வாசித்தால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு இயேசு உயிர்த்தெழவே இல்லை, ஏனென்றால் ஒவ்வொரு சுவிசேஷகனும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, காலையிலே நீங்கள் தொலைக்காட்சியை பார்ப்பீர்களானால் அதில் வரும் வைகரை என்றால் என்ன? சூரியன் உதிக்கும் வேளையை. இன்றைக்கு நம்முடைய ஊரிலே சூரியன் உதிக்கும் நேரம் எது தெரியுமா?
6 மணி 1 நிமிடம், திருச்சியில் 6 மணி 8 நிமிடம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் சூரிய உதயம் வைகறை பொழுது வித்தியாசமாய் இருக்கிறது. வித்தியாசமாய் இருப்பதனாலே சூரியனே எழவில்லை என்று ஒருவன் சொல்வானா? அதுபோல சொல்லப்பட்ட மாற்றி மாற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படுவதனாலே இயேசுவே உயிர்த்திடவில்லை சொல்வது ஒரு மதிகட்ட ஒரு ஆராய்ச்சி. ஆகவே வித்தியாசமாய் சொல்லப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது என்பது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு மாபெரும் சத்தியம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் அவர் சாகவே இல்லை, செத்தால் தானே உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து சாகவே இல்லை, சிலுவையில் அவர் மரித்தார் என்று வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் அவருடைய சீசர்கள் தான் அவர் மரித்தார் என்று சொல்லி எங்கேயோ ஒளித்து வைத்துவிட்டு உயிரோடு எழுந்தார் என்று பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மரணத்துக்கு அதிகாரப்பூர்வமான ஒன்று அவசியம். அது என்ன? ஒரு மரணம். அரசாங்கத்தில் போய் இன்னார் மரித்து விட்டார் என்று சொல்லும்போது அவள் ஒன்றை கேட்பார்கள். எதை கேட்பார்கள்? டெத் சர்டிபிகேட். மரண சாசனம் மிக முக்கியமானது. அந்த மரண சாசனம் இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்ற அந்த சர்டிபிகேட்டை, அந்த சான்றிதழை கொடுத்தது யார்? ரோமன் கவர்மெண்ட். யூதர்கள் அல்ல, சீசர்கள் அல்ல, மக்கள் அல்ல. ரோமன் அத்தாரிட்டி, ரோம் நாட்டினுடைய அதிகாரம் தான் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தது. யார் கொடுத்தது? யோவான் சுவிசேஷம் 19:33. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன். போதும் பிரியமானவர்களே, அவர் மரித்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னது போர் சேவகர்கள். இதை பிலாத்துவுக்கு அறிவித்தது யார் என்றால் நூற்றுக்கு அதிபதி. The centurion took the report to Pilate. ஆகவே பிலாத்து தான் அறிவிக்க வேண்டும் மரித்தார் என்று. ஆனால் பிலாத்து அறிவிப்பதற்குள்ள சர்டிபிகேட்டை கொடுத்தது நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி ரோம் நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரியில் ஒருவன். அவன் சொன்ன வார்த்தை தான் இயேசு மரித்து போனார் என்று. ஆகவே சாதாரணமாக யாரோ சொன்னதல்ல. இயேசு மரித்து போனார் என்பது பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார். இயேசு ஜீவனை விட்டதை ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. இவை எல்லாவற்றையும் உலக மனிதன் பகுத்தறிவாளன் தள்ளிவிட்டாலும் ரோம் நாட்டு அதிகாரம் சொல்வதையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே இயேசு மரித்தார் என்பது உண்மை. இனி அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை எப்படி சொல்வது என்பதுதான். அவர் மரித்தது உண்மை, ஆனால் உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த தேசத்துக்கு எப்படி சொல்வது? முதலாவது நம்முடைய கேள்வி, அவர் உயிர்த்து எழாவிட்டால் அவருடைய சரீரம் எங்கே? இலங்கையிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. நாங்கள் ஆராதிக்கிற புத்தன் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த புத்த கோயிலிலே அவருடைய பல் இருக்கிறது என்கிறார். புத்தனுடைய பல் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. அந்த பல்லை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், எங்கள் புத்தன் வாழ்ந்தார் என்பதற்கு இந்த பல்லே போதுமானது என்று. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பல்லோ ஒரு முடியோ ஒரு நகமோ இருந்தால் நாம் அவரை ஆராதிக்கவே மாட்டோம். என் இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்கிறார். அவர் இருப்பாரானால் அவருடைய சரீரம் எங்கே? எத்தனை ஆட்சிகள் மாறி இருக்கின்றன. ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்த உடனேயே அவன் முன்பு செய்த நல்லதை கெடுப்பதும், கல்வெட்டுகளை சிதைப்பதும், அருமையான கட்டடத்தை சிதைப்பதும் மாற்றுவதும் வாடிக்கை உலகத்தில், நம்முடைய நாட்டில். அதுபோல ஒரு காரியத்தை ஏன் அவர்கள் செய்திருக்க கூடாது? எத்தனையோ ஆட்சிகள் மாறி இருக்கின்றனவே. அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இருக்கிறது என்று சொல்லி அதை திறந்து அங்கு ஒரு சரீரத்தை வைத்து இதுதான் இயேசுவின் சரீரம் என்று சொல்லி இருக்கலாமே. எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நடந்தன. எந்த ஆட்சி மாற்றமாவது திறவுண்ட கல்லறையை அடைத்து இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொல்ல முடிந்ததா? ஆட்சி மாற்றக்காரர்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசித்தவர்களா? உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்களா?
இல்லையே. அப்படி இருந்தும் ஏன் அதை மாற்றி அமைக்கவில்லை? மாற்றி அமைக்க முடியாது, அதனாலே செய்யவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை. இயேசு உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் இந்த சரீரமானது இப்போது நமக்கு முன்பே காட்டப்பட்டிருக்கும். ஆகையினால் பிரியமானவர்களை, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு முதல் காரணம் அவருடைய சரீரம் இந்த பூமியில் இல்லை. திறவுண்ட கல்லறை தான் அவர் உயிரோடு எழுந்ததுக்கு முதல் சான்றாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான சான்று வேத வசனங்கள். அடுத்ததாக வல்லமை உள்ள சாட்சி என்ன? மாற்றப்பட்ட வாழ்க்கை. உயிரோடு இருக்கும் பொழுது பயந்து ஒளிந்த பேதுரு, என் ஜீவனை கொடுப்பேன் சொன்ன பேதுரு ஜீவன் தப்ப ஒளிந்து கொண்டவன். அவரை அறியேன் என்று மறுதலிக்கும் சத்தியமும் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறார். அப்பேற்பட்ட பேதுரு நடுங்கி ஜீவித்தவன். இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போதும் அவர் கதவடைத்து வீட்டுக்குள் ஒளிந்து கொண்ட பேதுரு அவர் உயிரோடு எழுந்தார் என்று அறிந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தைரியமாய் எருசலேமிலே சொன்னான். இதை சொல்வதற்கு தன் ஜீவனையே கொடுக்க வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கும்போது பயந்து ஒளிந்த பேதுரு அவர் உயிரோடு எழுந்த பிறகு எவ்வளவு வல்லமையாய் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்ல காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. நீ அந்த கலிலேயோடு கூட இருந்தாய். அது கண்டதில்லையா? அது கேட்டதில்லையா? அதை பேச முடியாத நாடு ஒன்று இருந்தது. தான் கண்ட இயேசுவையும் தான் கேட்ட செய்தியையும் பேச முடியாத பலவீனமான மனுஷனாக அன்றைக்கு பேதுரு இருந்தான். அதே பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து நாம் பேசாமல் இருப்பது எப்படி என்றால், ஹல்லேலூயா, he saw the mighty resurrected Jesus. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கை மாறியது. இன்னொன்று பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆம், சபையை பாழாக்கினவன் இயேசு கிறிஸ்துடைய சபையை பாழாக்கினவன் சவுல். இந்த வாலிபனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைக்க பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். சபையை சின்ன பின்னமாக்க, பாழாக்க, விசுவாசிகளை கொலை செய்ய அவ்வளவு தீவிரமாக அலைந்த சவுல் தமஸ்கு பட்டணத்தான் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய அவ்வளவு வேகமாக அலைந்த அவன் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு பட்டணத்து வாசலிலே கண்டான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்ற உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தம் அவரை மாற்றிட்டு, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மாறாமல் இருக்க என்ன காரணம்? இயேசுவின் ஒரு வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையை சந்திக்காத சபையே நீ சாட்சியாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது சத்தமிட்டு சொல்கிற ஒரு சத்தம் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற பெரிய சந்தோஷம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நித்தியத்தை குறித்த முத்திரையை தருவது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். ஆம் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் அழிந்து போயிருப்போம். எங்கள் குடும்பத்தில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு
எங்கள் குடும்பத்தில் முக்கியமான பேரை நாங்கள் அடக்கம் பண்ணும்போது இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யாமல் அன்றைக்கு குட் பை பெல்லூர் என்று நாங்கள் புறப்பட்டு போயிருக்கலாம். நாங்கள் வந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு படு சோர்வு, எங்களுடைய குடும்பத்திலே முக்கியமானவரை இழந்து போகிறோம், நாங்கள் போகிறோம். ஆனால் அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினோம், ஆனால் தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். ஏனென்றால் அன்றைக்கு அடக்கம் பண்ணின அந்த சகோதரியுடைய கண்ணை அடக்கம் பண்ணினோம், ஆனால் அந்த சகோதரிக்கு கிடைத்த தரிசனத்தை அடக்கம் பண்ணவில்லை. அந்த சகோதரியுடைய கைகளை அடக்கம் பண்ணினோம், அந்த சகோதரி உழைத்த உழைப்பை நாங்கள் அடக்கம் பண்ணவில்லை. அந்த சகோதரியுடைய கால்களை அடக்கம் பண்ணினோம், அவள் நடந்த பாதையை நாங்கள் மறக்கவில்லை, நாங்கள் வாழ்கிறோம். ஆகையினால் உயிர்த்தெழுதல் என்பது எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆகையினால் தான் மனைவி மரித்தாலும் கணவன் அங்கே நின்று அன்றைக்கு பிரசங்கம் பண்ணின அதே மனிதன் இன்றைக்கு உங்களுக்கு அதே வேகத்தோடு ஜெபம் பிரசங்கம் பண்ணுவது, ஊழியம் செய்வது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்பிக்கை, அதனுடைய பலன். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் மாற்றி வைத்த மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அருமையானவர்களே, இந்த பெரிய நிகழ்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை செய்து முடித்து. இப்போது நாம் பார்ப்போம், உயிர்த்தெழுதல் அன்று என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். ஒரு சில சம்பவத்தை பார்த்து வேகமாய் முடிப்போம். 9 மணிக்கு முடிக்க வேண்டும், முடியவில்லை. சற்று கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேரி மேக்டலின் என்ற சொந்த ஊர், மேக்டலின் ஊரை சார்ந்த மரியாள். அந்த மரியாளை பார்த்து சொல்கிறார், என்னை தொடாதே. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தொடக்கூடாது. தோமா, என்னை தொட்டுப்பார். இது உயிர்த்தெழுந்த இயேசு தான் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தோமாவை பார்த்து என்னை தொட்டுப்பார், என் காயத்தில் உன் விரலை விட்டுப்பார் என்று சொல்லுகிறார். உன்னை அடுத்த முடிவு, ஆண்கள் தொடரலாம், பெண்கள் தொடக்கூடாது. இயேசுவுக்கு ஆண் ஏது பெண் ஏது, எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த தர்க்கம் அல்ல. அவர் சொல்லுகிறார், என்னை இப்பொழுது தொடாதே. நான் எங்கே போகிறேன்? பிதாவிடத்துக்கு போகிறேன். ஒலிவ மலையிலிருந்து புறப்பட்டு போகிறாரே, அது அல்ல. அப்படி போன பிறகு யாருமே தொட முடியாது, அது முடிந்தது. அவர் போகிற அதை சொல்வார். ஆனால் அதன் பிறகு எப்படி தொடுவது? மேகத்தை தொட வேண்டியதுதான், அது தொடுவானமாய் போய்விடும், தொடவே முடியாது. அப்படி நான் இன்னும் ஏறி போகவில்லை. ஏறி போன பிறகு என்ன செய்வேன்? வருவேன். ஆகவே என்ன விளங்கிக் கொள்கிறோம்? There is a private talk between the father and the son. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது, அதை சந்திக்க போகிறார். நான் போய் சந்தித்து விட்டு நான் வருவேன், என்னை தொடாதே. ஆகவே இப்போது என்னை தொடுவதல்ல உங்கள் முயற்சி. என் விழாவை தொட்டு பார்ப்பதோ, என் ஆணியுடைய காயத்தை தொட்டு பார்ப்பதோ, அது எவ்வளவு ஆழமாக இருந்தது சொட்டு, அது அல்ல. நீங்கள் போய் நான் உயிரோடு எழுந்தேன் என்பதை சொல்லுங்கள். மற்ற ஆராய்ச்சியில் ஈடுபடாதீர்கள். ஏன் மகதலேனா மரியாளை தொடவில்லை என்று நான் யோசிக்கிறேன். ஏன் தொடக்கூடாது சொல்லியிருக்க வேண்டும் என்றால், ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, the cancellation of the all other sacrifices. உலகத்தினுடைய மற்ற பலிகள் எல்லாவற்றையும் தேவன் ஒழித்து கட்டினார். அந்த டெக்ளரேஷன் ஒன்று தான் பாக்கி இருந்தது. ஆகவே பரத்துக்கு ஏறி பரிசுத்தாவி முன்னிலையில் பிதாவாகிய தேவன் தன் குமாரன் இட்ட பலியினாலே மற்ற பலிகள் எல்லாவற்றையும் நிறுத்தினார். அது ஒன்றுதான் பரலோகத்தில் போய் ஆண்டவர் செய்திருக்க கூடும். நிச்சயமாக இதுதான் என்று சொல்ல முடியவில்லை என்னால். ஆகவே அவர் திரும்ப வருகிறார். இடையிலே அவரை தொட வேண்டாம் என்று கர்த்தர் சொல். பிரியமா, நமக்கு ஒரு பாடம். மாம்சீகமாக இயேசுவை தொட முயற்சிக்காதீர்கள். எனக்கு ஒரு காட்சி தர வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் தேடாதீர்கள். இன்றைக்கு அநேக மக்கள் எனக்கு கனவிலே கர்த்தர் தோன்ற வேண்டும் என்று. சிறைச்சாலையிலே ஒருவர் இருக்கிறார். அழுது அழுது தனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று எண்ணி இருக்கும்போது திடீரென்று சிறைச்சாலைக்குள் இயேசு காட்சி தந்தார். மகனே, உனக்கு விடுதலை என்றார். அவர் விடுதலையானார்.
ஸ்பெஷல் நீட். அந்த மனிதனுக்கு உடைந்து போன உள்ளத்திற்காக கர்த்தர் இறங்கி ஒரு காட்சியை கொடுத்தார். எல்லாருக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை வாசியுங்கள். ஒரு காட்சி தாருங்கள் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், வேதத்தை வாசி, வசனத்தை விட உனக்கு ஒரு காட்சி அவசியம் இல்லை என்று சொல்வார். ஆகையினாலே என்னை தொடாதே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு பிரயாசப்படாதபடி அவருடைய ஜீவ வார்த்தைகளை தொடுங்கள், வேதத்தை தொடுங்கள், சத்திய வேதத்தை தொடு, அதன் பிறகு உலகத்தை தொடு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என்ன நடந்தது? மார்க்கு சுவிசேஷம் 16:3. கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். மார்க்கு 16:3. பிரியமானவர்களே, அன்று ஒரு பெரிய பிரச்சனை. உயிர்த்தெழுந்த காலையிலே பெரிய பிரச்சனை. இயேசு உயிரோடு எழுந்து வெளியே நடமாடி கொண்டிருக்கிறார். ஆனால் சீசருடைய பிரச்சனை, அவரை உள்ளே வைத்திருக்கிற, அவரை மறைத்திருக்கிற அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? எவ்வளவு எதிர்டையான சிந்தனை பார்த்தீர்களா? ஒரு மிகுந்த பாரத்தோடு போகிறார். ஏனென்று அந்த கல் ரோம முத்திரை போடப்பட்டது, அதை யாரும் தொட முடியாது. அந்த கல் அவ்வளவு பெரியது, அதை அசைக்க முடியாது. ஆகையினால் பெரிய பிரச்சனை. அரசாங்கத்தின் முத்திரை, வலுவுள்ள ஒரு கல், இதை அசைக்க முடியாது என்பது அவருடைய எண்ணம். ஆனால் அவர் வாசிகள் அடுத்த வசனம், அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து, அதல்ல, அவர்கள் ஏறிட்டு பார்க்க பொழுது அது தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அருமையான சபையே, நீ மனக்கலக்கத்திலும் வேதனையிலும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்று கலங்கி தவித்து தெய்வ சமூகத்தில் இருப்பாயானால், என் மகள் ரட்சிக்கப்படவில்லையே, என் மகன் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் வரவில்லையே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, பெரிய தடையாக இருக்கிறது நீ எண்ணுவாயானால், இந்த உயிர் தெழுந்த காலையிலே விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். உயிரோடு எழுந்த கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இந்த தடை கற்கள் எல்லாம் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். அதிசயமானதை கர்த்தர் செய்வார். அவருடைய நாமம் அதிசயமானவர். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்யும். அருமையானவர்களே, இந்த கல்லறை ஏன் திறந்தது? இயேசு வெளியே வருவதற்கு அல்ல, திறக்கப்படாமல் இயேசு வருவார். அடைக்கப்பட்ட கதவு உள்ளேயும் இயேசுவனாலே போக முடியும். அப்படியான கல்லறை திறந்தால் தான் அவர் வர வேண்டும் என்றல்ல. நீங்களும் நானும் அவிசுவாசிகள் உள்ளே போய் பார்ப்பதற்காக கல் புரட்டி தள்ளப்பட்டார். மற்றபடி அந்த கல் தள்ளப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வெளியே வருவதற்கல்ல, நீயும் நானும் உள்ளே போய் பார்ப்பதற்காக. பிரியமானவர்களை, இப்போது பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 20:1. அந்நாட்களில் இப்போது கல்லானது எடுத்து போடப்பட்டிருப்பதை கண்டு 8ஆம் வசனம் வாசியுங்கள். இப்போது சீஷர்கள் உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்கள்? அவன் உள்ளே வந்து இயேசு இல்லை என்று கண்டார்கள், கண்டு விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? இல்லை என்பது. சொல்லுங்கள், எதை விசுவாசித்தார்கள்? இயேசு இல்லை என்பதை தான் விசுவாசித்தார்கள். உயிரோடு எழுந்தார் என்றல்ல. அந்த கல்லறைக்குள் இயேசு இல்லை என்று தான் விசுவாசித்தார்கள். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கவில்லை. அதை விசுவாசித்திருந்தால் அங்கே போய் சொல்லியிருப்பார். ஏண்டா அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது இன்னும் அறியவில்லை. அப்படியானால் எதைத்தான் விசுவாசித்தார்கள்? இல்லை, அவர் இங்கு இல்லை. மகதலேனா மரியாள், நீ சொன்னது உண்மை, அவர் இல்லை. எவ்வளவு பலவீனமான மக்கள் பார்த்தீர்கள். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை
அவருடைய சரீரம் அங்கு இல்லை என்று தான் விசுவாசிக்க முடிந்ததே தவிர அவர் உயிரோடு எழுந்தார். அதனாலே தான் மகதலேனா மரியாள் என்ன சொல்கிறார்? அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் எங்கே வைத்தீர்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்வேன். விசுவாசம் இல்லாத சந்ததியாகவே அன்றைக்கு இருந்திருக்கிறது அருமையானவர்களே. இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களை தான் கர்த்தர் மாற்றி அமைத்தார். இப்படி அவநம்பிக்கையின் காலை வேளையாகவே உயிர்த்தெழுந்த காலை வேளை நம்பிக்கையின் வேளையாக இல்லை. அவருக்கு அருமையாக இருந்த சீஷர்கள் நம்பவில்லை. மகதலேனா மரியாள் நம்பவில்லை. எங்குமே அவிசுவாசமாகவே இருந்தது, மங்கலாகவே இருந்தது இயேசுவை பற்றிய நம்பிக்கை. இப்போது நாம் கடைசி பகுதிக்கு போய்விடுவோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 20. எம்மாவூர் சீஷர்கள் இருவர் பேசிக்கொண்டே போகிறார். இவ்விதமான கிராம பாதை. இப்போது நம் ஊர்லேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போவது போல எருசலேமிலிருந்து அவள் எந்த ஊருக்கு போகிறார்கள்? எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்க. போகும்போது வருத்தத்தோடு பேசிக்கொண்டு போகிறார். இந்த இயேசுவை நம்பியிருந்தோமே, அவர் நம்மை ரட்சிப்பார் என்று எண்ணியிருந்தோமே, அவரை இப்படி கொலை செய்து போட்டார்களே என்று சொல்லும்போது இயேசுவும் கூட போகிறார். அப்போ இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், இயேசு கேட்கிற என்ன நடந்தது என்று உமக்கு தெரியாதா என்று விவரமாய் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் சில பெண்கள் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவரோ மரித்து போனார், எங்களை ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். இப்படியெல்லாம் சொல்லி வருத்தத்தோடு கூட நடக்கிறார். இயேசுவோடு நடக்கிறார்கள். Yet they were miles away from Jesus. இயேசுவோடு கூட நடக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பல கல் தூரம் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். கூட நடப்பது ஒரு அடி கூட வித்தியாசம் இல்லாமல் கூடவே நடக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார்கள் எம்மாவூர் சீஷர்கள். எதிலே? விசுவாசத்தில். இன்றைக்கு நாம் எல்லாம் பிரசங்கத்துக்கு சமீபத்தில் இருக்கிறோம், தெய்வ பிரசன்னத்துக்கு தூரமாக இருக்கிறோம். பிரசங்க மேடைக்கு சமீபத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய வருகைக்கு வெகு தூரத்தில் இருக்கிறோம். என் பிரியமான சபையை கிட்ட பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிட்ட பாருங்கள். கூட நடக்கும் போதே அவர்கள் பல கல் தொலைவில் இருந்தார்கள். இயேசுவோடு சரீரம் நடந்தது, விசுவாசம் நடக்கவில்லை, இதயம் நடக்கவில்லை. கால்கள் நடந்தன, நடைகளோ வெகு தூரத்தில், கைகள் பக்கத்தில், கிரிகைகளோ வெகு தூரம், கண்கள் பக்கத்தில், தரிசனமோ வெகு தூரத்தில். சரியல்ல. ஆண்டவர் இப்போது ஒரே நிமிடத்தில் அவர்களை பார்த்து, நில்லுங்கள், என்ன சொல்கிறீர்கள்? இயேசு மரித்து போனாரா? ஆமாம். அவர் உயிரோடு எழுந்தாரா? இல்லை. சில பெண்கள் சொல்கிறார்கள். உடனே அவர், நான் தான் இயேசு என்று தன் காயங்களை காட்டி அவருடைய சந்தேகத்தை ஒரு நிமிடத்தில் போக்கியிருக்கலாம். அதை அவர் செய்யவில்லை, அதை செய்யவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்களாக இருந்தால் உடனே எங்களுக்கு காட்டும் என்று பல விதத்திலும் பிரயாசப்பட்டு காட்சி காண வேண்டும் என்று துடிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கு செய்த மகத்தான காரியத்தை பாருங்கள். அவளுக்கு என்ன சொல்ல ஆரம்பித்தார்? 25 வசனம் வாசியுங்கள். தீர்க்கதரிசிகள் யாவரும் சொல்லி இருந்ததை விசுவாசிக்க முடியாத, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவர்களுக்கு வேத வசனத்தை விளக்கமாக சொல்லுகிறார். 27 வசனத்தை வாசியுங்கள். 28 வசனம் வாசியுங்கள். போதும், நானே வாசிக்கிறேன், நானே சொல்லுகிறேன். எம்மாவூர் சீஷர்கள் நடக்கும் போது மோசே முதல் கடைசி தீர்க்கதரிசி வரையிலும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் கர்த்தர் எடுத்து சொன்னார். நான் தான் இயேசு என்று ஒரே வாக்கியத்தில் சொல்லாதபடி வேதம் என்ன சொல்கிறது என்பதை விளக்கி சொன்னார்கள்.
வேதத்தை சொல்லி சொல்லி அவருடைய இருதயத்தில் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அருமையான, ஆகவேதான் அவளுக்கு வசனங்களையே சொல்லி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று ஓடுகிற என் சபையே, என்ன தீர்க்க தரிசனம் வேண்டும்? என் மகளுக்கு திருமணம் நடக்குமா? ஜெபித்து சொல்லுங்கள். எனக்கு உத்தியோக உயர்வு வருமா? ஜெபித்து சொல்லுங்கள். எனக்கு இந்த காரியம் வாய்க்குமா? ஜெபித்து சொல்லுங்கள். இந்த கிணற்றில் தண்ணீர் வருமா? ஜெபித்து சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்காதே, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியமா. கர்த்தரை விசுவாசி, வேத வசனத்தை விசுவாசி. ஏன் தீர்க்க தரிசன ஓட்டம் உனக்கு? அதைத்தான் அவர்களும் இத்தனை தீர்க்கதரிசிகள் சொல்லி இருந்தும் உனக்கு விசுவாசம் இல்லையா? இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்பதையெல்லாம் சுட்டி காட்டி லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவளுக்கு எல்லாவற்றையும் விவரமாய் காண்பித்தார். பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வருகிறார் தெருவில். ஆதியிலிருந்து இவரை பற்றி, இவர் எப்படி பிறப்பார், எப்படி வளர்வார், சிலுவையில் அடிக்கப்படுவார், எல்லா வசனங்களையும் மோசே முதல் சகரியா தீர்க்கதரிசி வரையிலும் சொல்லப்பட்ட அனைத்தையும் அவர் சொல்லி முடித்தார். அதோடு எங்கு வந்து விட்டார்கள்? எம்மாவூர் வந்து விட்டது. எம்மாவூர் வந்து அவள் வீட்டு வாசலுக்கும் வந்து விட்டார்கள். பொழுது சாய்ந்து போயிற்று. இப்படி இரவாகிறது. உயிர்த்தெழுதல் நாள் முடிய போகிறது. காலையிலே அவிசுவாசம், நடக்கும்போது அவிசுவாசம், இயேசுவோடு வருகிற மாலை பொழுதிலும் அவிசுவாசம். இப்போது சூரியன் அஸ்தமிக்க போகிறது. வறுமையா போதகரே என்று அவரை உள்ளே அழைக்கிற வேளை, இருள் சூடுகிற அந்த வேளையில் தான் வீட்டுக்குள் வர சொல்லுது. இயேசு அங்கே வருகிறார். இன்னும் விசுவாசிக்கவில்லை. வந்தது யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. வீட்டுக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார். சாப்பிட்டு விட்டு போங்கள் என்கிறார். இயேசு யாராக இருக்கிறார்? அவர்களுக்கு வழிபோக்கன், விருந்தாளி. ஒரு விருந்தாளி. ஏன் விருந்து கொடுத்தார்கள்? இயேசு சொன்ன வார்த்தையாவது ஞாபகத்தில் வந்திருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 25:35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இந்த வசனத்தை அவளுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். ஒருவேளை இவரே அவராக இருக்குமா? நாம் அவருக்கு ஆகாரம் கொடுப்போம். நிச்சயமல்ல. ஆனால் ஒரு வசனத்தை பிடித்தார்கள். இவருக்கு ஆகாரம் கொடுப்போம், இவருக்கு கொடுத்தது அவருக்கு கொடுத்தது போலாகும் என்று சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர் அமர்கிறார். இப்போதுதான் ஒரு காரியம் நடக்க வேண்டும். அந்த 2 சீசனில் யார் மூத்தவனோ அவன் தான் வீட்டுக்கு தலைவன், சொந்தக்காரன். வீட்டுக்கு சொந்தக்காரன் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வருகிறேன் என்று வைத்துக்கொள்ளும், வரமாட்டேன், வருகிறதாக வைத்துக்கொள்வோம். அப்படி வந்தால் நானே போய் சமையலில் போய் தட்டெல்லாம் எடுத்துங்க வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு உங்களுக்கும் கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, ஹீட்ரு ஓவர் ஆயிட்டு அப்படின்னு தான் நினைப்பேன். யாரும் அப்படி செய்ய மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் போகிறார். விருந்தாளி. அப்பத்தை யார் கையில் எடுக்க வேண்டும்? வீட்டின் தலைவன் எடுக்க வேண்டும். விருந்தாளி அதை வாங்க வேண்டும். என்ன நடக்கிறது பாருங்கள். 30ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, இயேசு அப்பத்தை எடுத்து, யார் எடுக்கவில்லை? அந்த எம்மாவு, அந்த வீட்டுக்காரன் அதை எடுக்கவில்லை. வீட்டு சொந்தக்காரன் எடுக்கவில்லை. எடுத்தது யார்? இயேசு எடுத்தார். அப்படியான இயேசு யாராக மாறிவிட்டார்? விருந்து கொடுப்பவனாக மாறிவிட்டார். விருந்தாளி அல்ல. நான் விருந்தாளியாக வரவில்லை. அநேக முறை நான் உயிரோடு இருக்கும்போது வரும்போது விருந்தாளியாக உங்கள் வீட்டுக்கு வந்தேன். உயிர் தெழுந்த நான் இப்பொழுது நான் தேவகுமாரனாக இருக்கிறேன். நான் விருந்தாளி அல்ல, நான் விருந்து கொடுப்பவன். என்னுடைய நிலைமை மாறி இருக்கிறது. அதை கையில் எடுத்தார். வாசியுங்கள். ஆசீர்வதித்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
வாசிங்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவர் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்தார்கள். எப்போது? அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்த உடனே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஸ்தானத்தை கொடுங்கள். அவர் இரட்சகராக நம்மை சந்தித்தார். இப்போது அவருடைய ஸ்தானம் என்ன? ராஜாவாய் இருக்கிறார். அந்த ஸ்தானத்தை கொடுங்கள். இரட்சகராய் கல்வாரியை சந்தித்தவர் இப்போது மகாராஜனாய் எனக்கு இருக்கிறார். என்னை ஆளுகை செய்கிறார். என்னை ஆளுகிற செய்கிற இயேசு சீக்கிரத்தில் என்னை ஆளு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அவரை எதிர்பார்த்திருப்போம். அவருடைய ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுப்போம். என்னை ஆளும் இயேசுவை வாரும் ராஜாவை என்று அவருடைய ராஜரீகத்துக்கு மதிப்பு கொடுப்போம். அப்போது உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சந்திப்போம். அந்த வல்லமை நம்மிலே தங்கி இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரர் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த அந்த காலை இந்த உலகம் ஆர்ப்பரித்து எழவில்லை. நீ உயிரோடு எழுந்து நீ கம்பீர சத்தமிடவில்லை. ஒரு அமைதியான வேளையாகவே இருந்தது. உம்முடைய சீசர்கள் பயந்து நடுங்கி ஒளிந்திருந்தார். நாங்கள் விதிவிலக்கல்ல. நாங்கள் விசுவாசத்தில் மந்தமானவர்கள். எத்தனையோ முறை எங்கள் கதவடைத்து நாங்கள் தனித்து அமர்ந்து விட்டோம். வேதத்தை வாசிக்காத நாட்களும் ஜெபிக்காத நாட்களுமாய் பல போய்விட்டன. எங்கள் ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்கள் அவிசுவாசத்துக்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளை ஆகிய பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவார் என்று கலங்கி தவித்த நாட்கள் உண்டு தகப்பனே. அதை நீ தள்ளியிருந்த போதிலும், நீ விடுதலையை தந்த போதிலும் நம்பாத இருதயம் எங்கள் இருதயமாய் இருந்தது தகப்பனே. திறக்கப்பட்ட கல்லறையை பார்த்தும் நீர் எழுந்தீர் என்று நம்பாமல், நீர் இல்லை என்பதை மாத்திரமே நம்புகிற மந்த இருதயம் உள்ள புத்தி இல்லாதவர்களாக இருந்தோம் தகப்பனே. எங்களை மன்னியும். இந்த காலை வேளையிலே முழுமையாக உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உயிரோடு எழுந்துமது கரத்தை பிடித்து வெற்றியோடு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். எங்கள் பலவீனத்தை போக்கும் ஆண்டவரே. அநேக சமயத்தில் அவிசுவாசம் மேற்கொள்கிறது. இயேசுவே, எங்களுக்கு கரம் கொடும் தகப்பனே. எங்களுக்கு கரம் கொடும். எங்கள் அவிசுவாசத்தில் எங்களை தூக்கி இடும் ஆண்டவரே. கண்மலையாக உமது மீது நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாமல் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தார். வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படியே ஜீவியத்தில் விளங்குவதாக. உம்முடைய கிருபை அவளை தொடர்ந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக, ஆமென்.